என் பெயர் லக்ஷ்மி. கூடவே என் மாமியார் ரஞ்சிதா அம்மா. அவர்களோட வீட்டுக்கு வந்த முதல் நாளிலிருந்து என்னோட வாழ்க்கை ஒத்து போகவில்லை. அவர்களோட பேசுற விதம், என்னை பார்க்குற பார்வை, வீட்டுல நடக்கிற ரூல்ஸ் எல்லாமே ஒரு சுமை போல இருந்துச்சு. நான் அமைதியா இருந்தாலும் அவர்களுக்கு என் அமைதியும் ஒரு தவறாதான் தெரியும். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் என் மனசுல தினமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டுக்கு நீ சரி வர மாட்ட. நான் தினமும் மனசுல நினைப்பேன், அம்மா நீ ஒரு நாள் என்னை உண்மையிலே புரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த நாள் காலை மாமியார் இல்ல. ஒரு நாள் காலையில ரஞ்சிதா அம்மா என்னை அழைச்சி, லக்ஷ்மி இன்று நான் வெளியூர் போறேன், மாலை வருவேன், வீட்டை கவனமா பார்த்துக்கோ. மாமியார் ஒரு நாள் கூட என்னை சிங்கிளா வீட்டில் வைக்க மாட்டாங்க. ஆனா அந்த நாள் அவர்களே என்னை இன்சல்ட் பண்ணி போயிட்டாங்க. அம்மா போன உடனே வீடு சத்தமே இல்லாம போச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டில் முழு அத்தாரிட்டியோட இருந்த நாள். ஆனா அந்த சைலன்ஸ்குள்ள ஒரு பயம், அதே நேரத்தில் ஒரு ஸ்மால் ஃப்ரீடம். வீட்டின் பீஸ்ஃபுல் சைட் நான் முதல் தடவையாக பார்த்த நாள். அம்மா இல்லாததால் நான் இருக்கிற மாதிரி இருக்கலாம்னு நினைச்சேன். கிச்சன்ல என் கை ருசிக்கு மாதிரி சாப்பாடு பண்ணினேன். ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி, விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ் ஏரை விட்டேன். அவங்க இல்லாத வீட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல், ஒரு டிஃப்ரெண்ட் லைட். சொல்ல போனா இந்த வீடு கூட தினமும் என்ன மாதிரி அடக்கப்பட்டு தான் இருந்தது. அந்த மாற்றம் எனக்கு கூட தெரியாம ஒரு ஸ்மைல் வர வைத்தது. அந்த லாக் ரூம், அம்மா எப்பவும் லாக் போட்டு வைக்கும் ஒரு ரூம் இருந்தது. எல்லாருக்கும் தெரியும் அந்த ரூம் யாராலையும் டச் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அந்த நாள் அந்த ரூம் டோர்ல கீ போடல. டோர் ஆஃப்ல ஓப்பன்ல இருந்தது. இந்த எஸ்டேஷன் இல்லாம நான் முதல் முறையாக அந்த ரூம்க்கு உள்ளே போனேன். அங்க பார்த்தது ஒரு பெரிய ஹுட்டட் செல்ஃப் மற்றும் அதன் மேல் ஒரு ஃபேம்டு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோல ஒரு பெண். அம்மாவுக்கு ஓரளவு ஃபேஸ் ரிசம்பிள் ஆச்சு. மெதுவா செல்ஃபை டச் பண்ணினேன். ஒரு டைரி கீழே விழுந்தது. டைரி கவர்ல ஒரு கோப் வார்த்தை, அகிலா என் உயிர். அகிலாவின் டைரி, அம்மாவின் கடந்த காலம். நான் டைரி ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். அகிலா யாரு தெரியுமா? அது ரஞ்சிதா அம்மாவின் ஃபர்ஸ்ட் டாக்டர். 10 வருடங்களுக்கு முன் அவங்க பொண்ணை இழந்துட்டாங்க. உடம்பு சரியாம இருந்ததால். அந்த பேஜ்ல கிடந்தது ஒரு தாயின் புரோக்கன் ஹார்ட். அகிலாவை இழந்த நாள் என் மனசை உயிர் விட்ட மாதிரி. அவள் இல்லாத வெற்றியும் எவராலையும் நிரப்ப முடியாது. புதிய மருமகளை ஏற்றுக்கொள்ள நான் பயந்தேன். அவளை மீண்டும் இழக்க வேண்டிய பயம். அந்த லைன் படிச்ச போது என் கண்ணில் நீர் நிறைஞ்சது. அம்மா என்னை ரிஜெக்ட் பண்ணினது அவங்க அரகன்ஸால இல்ல, அவங்க பயம். அகிலாவை மறக்க முடியாமல் தான். மாமியார் திரும்பி வந்த நாள், உண்மை வெளிப்பட்ட நாள். மாலை 6 மணியே அம்மா திரும்பி வந்தாங்க. வீடு கிளீனா இருந்துச்சு. கிச்சன்ல உணவு நல்லா சமைச்சு இருந்துச்சு. அம்மா ஒரு நிமிஷம் என்னை பார்த்து நின்னாங்க. அதை தெரிஞ்சுக்கலாம். அது அவங்க கண்ணில் இயர்ஸ்க்கு பிறகு சாஃப்ட் லுக். அடுத்த நிமிஷம் அவர்களே கேட்டாங்க, லக்ஷ்மி நீ அந்த ரூமுக்குள் போனியா? ஆமாம்மா, கதவு ஓப்பன்ல தான் இருந்தது. நான் டைரியும் படிச்சேன் அம்மா. எனக்கு தெரியும். ஆனா அம்மா நடந்து வந்து என்னை திடீர்னு கட்டி பிடிச்சாங்க. நான் என் மனசவே 10 வருடமா லாக் போட்டேன். நீ இன்று அதை தெரிந்துட்ட. அகிலா எங்கேயோ இருக்கா. அதான் உன்னை எனக்கு அனுப்பியிருக்கா போல இருக்கு. அம்மாவின் கண்ணீர் ஏன் தோளில் விழுந்தது. அந்த நாள் தான் நான் மருமகள் இல்லை, அந்த வீட்டின் மகள் ஆனேன். மாமியார் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையே மாறிட்டது. அம்மா என்னை டைனிங் டேபிளுக்கு அழைச்சி, லக்ஷ்மி நான் உன்னை அக்செப்ட் பண்ணலன்னு இல்லை, நான் பயந்தேன் அகிலாவை போல் உன்னை இழந்துடுவேன்னு. ஆனா இன்று இந்த வீடு உன் கையில இருந்தபோது, அகிலா இருந்தபோது இருந்த லைட் தான் இருந்தது. அம்மா என் கையை பிடிச்சு சொன்னாங்க, இன்று முதல் நீ என் மருமகள் இல்லை, நீ என் பொண்ணு. அந்த வார்த்தை என்னை ஒட்டு மொத்தமாக உடைக்கவும் கட்டி எழுப்பவும் செய்தது. உண்மையிலேயே ஒரு வீட்டில் எல்லாம் மாறுவது ஒரு மனிதனின் மாறும்போது அல்ல, அவன் உள்ளத்தில் இருக்கும் புரிதல் மாறும்போதுதான். மாமியாரின் ஆப்சன்ஸ் என் வாழ்க்கையின் பிரசன்ஸ் ஆனது. ஒரு லாக்டு ரூம், ஒரு அன்லாக் ஆன உண்மை.